கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, மனப்பூர்வமாயிரு, எல்லாம் சாத்தியம். நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியம் இல்லாதது ஒன்றுமில்லை, முடியாதது ஒன்றுமில்லை, நடக்காதது ஒன்றுமில்லை. எல்லாம் நடக்கணும், எல்லாம் சாத்தியமாகணும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், மனப்பூர்வமாயிரு. இதற்கு உன்னை நோக்கி கடந்து வருகிற வார்த்தை கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம மனுஷருக்கென்று சொல்லி செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாகாது. மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவர் தந்த வேலையை தந்திருக்கிறாரா? வேலையில் கூட சில காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காததை போல, சில காரியம் ஒரு சந்தோஷம் இல்லாததை போல, ஒரு மகிழ்ச்சி இல்லாததை போல வேலையில் காணப்படலாம். வேலையில் சில மனிதர்கள் உனக்கு தொந்தரவு செய்யலாம். வேலையில் நீ எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கலாம். அது நிமித்தமாய் நீ சோர்ந்து போகக்கூடாது. கொஞ்ச நாள் பார்ப்போம், என்ன வேறு வேலையை பார்ப்போம் என்று சொல்லி நீனே தீர்மானித்து கொண்டு ஒரு சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் போகக்கூடாது. எந்த வேலை செஞ்சாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செஞ்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல தான் நீங்கள் வைத்திருக்கிற குடும்பம், ஆண்டவர் தந்திருக்கிறாரா குடும்பம், அந்த குடும்பத்தில் கூட ஐயோ இந்த குடும்பத்தில் போய் வந்துட்டேனே, இந்த குடும்பத்தில் என்னைக்கு வாழ்க்கைப்பட்டு வந்தேனோ அன்னையிலிருந்து ஒரே பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லி நாத்தனாரை நினைத்து, மாமனாரை நினைத்து, அத்தையை நினைத்து, கணவனாரை நினைத்து கஷ்டப்படக்கூடாது. நிறைய பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த குடும்பத்தில் நான் எதற்கு இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் என் பிள்ளைக்காக தான் இருக்கிறேன், ஏன்னா இன்றைக்கோ மடிந்திருப்பேன்னு சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி தனக்குள்ளே வேதனைப்பட்டு தனக்குள்ளே புலம்பிக் கொண்டு ஏதோ வாழுகிறேன் பிரதர், ஏதோ வாழுகிறேன் சிஸ்டர் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்க்கையில் வார்த்தை வரக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நீ தந்திருக்கிற குடும்பத்திற்காக கர்த்தரை சோத்தரிக்கணும். நல்ல கணவனாரை தந்தீரே சோத்திரம், நல்ல அத்தையை தந்தீரே சோத்திரம், நல்ல மாமனாரை தந்தீரே சோத்திரம், நல்ல பிள்ளைகளை தந்தீரே சோத்திரம் என்று ஆண்டவர் தந்த குடும்பத்திற்காக நீ எப்பொழுது சோத்திரம் பண்ணுகிறாயோ, அந்த குடும்பத்தில் எப்பொழுது மனப்பூர்வமாய் இருக்கிறாயோ, அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தில் நீ என்ன செய்ய முடியும்? சமாதானத்தை காண முடியும், சந்தோஷத்தை காண முடியும். அப்போ தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சாத்தியம் என்று சொல்வார். நீனே மனப்பூர்வமாக இல்லாமல் ஏதோ வாழ்கிறேன், ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நிமித்தம்தான் உன் வாயின் வார்த்தை தான் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது என்பதாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீ எல்லாவற்றிலையும் மனப்பூர்வமாக இருக்கணும் எதிர்பார்க்கிறார். திருச்சபைக்கு கடந்து போகிறாயா? அந்த திருச்சபையில் நீ நடக்கிறதை போல, இல்லைன்னா நீ நினைக்கிறதை போல நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற திருச்சபையில் மனப்பூர்வமாக இருக்கணும். போதகர் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியணும். நீ அந்த சபையில் மனப்பூர்வமாக இருப்பாய் என்றால் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு மனப்பூர்வமாக இரு, எல்லாம் சாத்தியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒப்பு கொடுப்பாயா? ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையை கர்த்தர் அபிஷேகத்தை தாரும். இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் மனப்பூர்வமாக இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.